ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் பொங்கல் பரிசாக 5000 ரூபாய் ரொக்கம் வழங்கப்படும் அப்படிங்கிறது குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் பொங்கல் பண்டிகைக்காக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 5000 ரூபாய் வரை பொங்கல் பரிசாக வழங்க தமிழக அரசு திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்திலேயே தேர்தலுக்கு முன்பாக 2500 ரூபாய் பொங்கலுக்காக கொடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பீகாரின் தேர்தல் வெற்றிக்கு பெண்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கப்பட்டதுதான் காரணம் என பேசப்பட்டு வருகிறது. இதனால் பொங்கல் பரிசு திட்டம் வழியாக மக்களுக்கு பணம் வழங்கலாம் அப்படிங்கிற யோசனையும் இருப்பதாக கூறப்படுகிறது. அதுதான் பொங்கல் பரிசு திட்டம். அதிமுக ஆட்சி காலத்தில் பொங்கல் பரிசோடு 500 ரூபாய் கரும்பு, பச்சரிசி, வெல்லம் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. கடைசியாக 2021 2500 ரூபாய் ரொக்கம் கொடுத்தார் எடப்பாடி பழனிசாமி. ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் 2500 ரூபாய் கொடுக்கப்பட்ட நிலையில் மக்கள் அதிமுகவுக்கு ஆதரவளித்தனர். அதனால் தான் 2021 தேர்தலில் அதிமுக படுதோல்வியை சந்திக்காமல் 60 தொகுதிக்கு மேல் வெற்றி பெற்றது. தற்போது அதே பாணியை கையில் எடுக்கும் திமுக பொங்கல் பரிசு தொகை திட்டம் மூலம் மக்களை மகிழ்ச்சிப்படுத்த 5000 ரூபாய் வழங்க முடிவெடுத்துள்ளது.